வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 63 நாயன்மார்களில் ஒருவரான சாக்கிய நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் காஞ்சிபுரம் அருகிலுள்ள திருசங்கமங்கை என்ற ஊரில் வேளாளர் மரபில் தோன்றியவர். பௌத்த மதம், அதாவது புத்த மதத்தின் சார்புடைய குடும்பத்தில் பிறந்ததாலேயும் சிவப்பு நிறை ஆடை அணிந்து வாழ்ந்து வந்தார். அவர் இம்மனித வாழ்வு நிலைத்த தன்மை உடையது அல்ல. எனவே எவ்வாறு இவ்வுயிர் நிலைத்த தன்மையை அடைவது என்ற வழியை ஆராயும் பொருட்டு காஞ்சிபுரம் சென்று மாயப்பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழியை அறியும் பொருட்டு பல சைவ சித்தாந்த விளக்க நூல்களை படித்தார். அதன் வழி ஈசல் அருள் கூட்ட சிவன் நன்னறியே உண்மை நெறி என்பதை உணர்ந்தார். எந்த நிலையில் நின்றாலும் எந்த கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் திருவடி மறவாமல் இருப்பதே பொருள் என்று தனது தூவாடை வேடத்தை மாற்றாமல் நீண்ட நாகம் அணிந்த சிவபெருமானை நினைவுபடுத்தும் அடையாளமான சிவலிங்க திருமேனியை வழிபடும் ஆவலை மனதில் கொண்டார். எனவே தினமும் சிவலிங்கத்தை கண்ட பிறகே உணவு உட்கொள்ளும் பழக்கத்தை கொண்டு வந்தார். ஒரு நாள் வெட்ட வெளியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டார். கண்டவுடன் மிக மகிழ்ந்து தன்னிலை மறந்து பதைப்போடு அருகிலிருந்த கல் ஒன்றை எடுத்து அந்த சிவலிங்கத்தின் மீது எறிந்தார். அடங்காத ஆர்வத்தால் சாக்கியர் செய்த இந்த செயல் மற்றவர்கள் இகழ்வாக இருந்தாலும் நீண்ட சடையுடைய சிவபெருமான் மகிழ்ந்தார். சாக்கியரும் தாம் செய்த கல் எறியும் செயல் சிவபெருமான் அருளால் தான் என்பதை உணர்ந்து தினமும் இந்த செயலை தொடர்ந்து செய்து பின் உணவு கொள்வார். ஒரு நாள் சிவன் அருளால் மிக பசியினால் கல் எறிவதை மறந்து உணவு உட்கொள்ள தனது இல்லத்திற்குள் சென்று உணவின் முன் அமரும்போது கல் எறிவதை மறந்தது நினைவுக்கு வர உடனே உணவினை உண்ணாது எழுந்து வேட்கையோடு கல் எடுத்து கொண்டு ஓடிவர சிவபெருமான் உமையுடன் விண்ணில் திருக்காட்சி கொடுத்தார். சாக்கிய நாயனார் கல் எறிந்து வழிபட்டதாக சொல்லப்படும் சிவபெருமான் காஞ்சிபுரம் அடுத்துள்ள கோனேரிக்குப்பம் என்ற ஊரில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் அருளும் இறைவனின் பெயர் வீரட்டானேஸ்வரர் என்பதாகும். சாக்கிய நாயனார் கல் எறிந்ததன் அடையாளமாக இங்குள்ள லிங்கத்தின் மீது கல்பட்ட வடு புள்ளி புள்ளியாக காணப்படுகின்றது. மேலும் இறைவனின் சந்நிதிக்கு எதிரில் கையில் கல்லுடன் சாக்கிய நாயனாரின் திருமேனியும் காணப்படுகின்றது. இவரின் குரு பூஜை ஆண்டுதோறும் மார்கழி மாதம் பூராடம் நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படுகின்றது. சாக்கிய நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.